Good morning students, I am MRK. Today class 12th chapter 7 applications of differential calculus example sum example 7.14 question என்ன கொடுத்திருக்கு ரீட் பண்ணி பாரு. Find the angle between y equal to x square and y equal to x minus 3 whole square. அதாவது இரண்டு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. angle between the curves அப்படின்னு சொல்றது CURVES வளைவரை curves அப்படின்றது இந்த அந்த வளைவரை. இப்போ நீ அதில் கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் 4 இந்த படம் வரைஞ்சது நான் கொடுத்துட்டேன், ஆனால் அந்த படம் இருக்காது. படம் நம்ம தான் போட்டு பார்க்கணும். யூனிட் 6ல் வந்து யூனிட் 6 5ல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AXன்னு ஒன்று இருக்கும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4AXன்னு ஒன்று இருக்கும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AYன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4Aன்னு ஒன்று இருக்கும். இதுக்கு படம் எப்படி இருக்கும்? ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்னு இருக்கும். இது படம் எப்படி இருக்கும்? ஓப்பன் லெஃப்ட் வேர்டு அப்படின்னு இருக்கும். இதுக்கு படம் ஓப்பன் அப் வேர்டு அப்படின்னு இருக்கும். இதுக்கு படம் வந்து ஓப்பன் டவுன் வேர்டு இருக்கும். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஏதோ ஒன்று மேட்ச் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் தானே கொடுத்துருக்கு. அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று ரைட்டு. அப்போ இங்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்து ஈக்குவல் டு ஒய்ன்னு தான் கொடுத்துருக்கு, ப்ளஸ் ஒய். அப்போ இந்த படம் ஓப்பன் அப்வேர்டு. அப்போ இந்த படம் இந்த இருக்கு பாரு, இந்த ஆரா கண்டுறான் பாரு, இந்த அப்போது பாரு, 0லேருந்து இந்த அப்போது பாரு, இந்த அப்போது பாரு, இதுதான் இந்த படம் தான் அந்த படம். ஓகேயா? அடுத்து இது என்ன செய்யணும் அப்படின்னா இதே கணக்கு மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எக்ஸுக்கு போல இது கொடுத்துருக்காங்க. அப்போ அது தனியாக எடு. எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் -3 அங்கிட்டு போனால் +3ன்னு ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த இடத்துல உள்ளது, இந்த இடத்துல 3 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கர்வ் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 3 வழியாக பாஸ் ஆகி இப்படி போகும் மேலே. இந்த அதுதான் இந்த எழுதியிருக்காங்க. அப்போ இந்த படம் ரெண்டையும் நீ தான் போடணும். ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு பென்சிலில் தான் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நீ கணக்கை மூவ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமாம், பார்த்துக்க. பொறுமையாக நிதானமாக நம்ம கணக்குடைய ஆன்சர்ஸை சொல்ல போகிறேன். ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, மறந்துடாமல் செய். ரைட், ஓகே, குட். இப்போ கிவன் கர்வ் ரெண்டையும் எடுத்துக்கிறேன்னா லெட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுமே இதுவும் ஒய் தான், இதுவும் ஒய் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒய் ஈக்குவல். ஸோ ரைட் ரெண்டு ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 9 வந்து இங்கிட்டு கொண்டு வந்தால் -9 ஈக்குவல் டு -6x. மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸை கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 9 ஈக்குவல் டு 6x இருக்குது. அப்போ எக்ஸு 9/6 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? எக்ஸ்ன்னு வந்துடும். 3 3s are 9, 2 3s are 6. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்றதான் எக்ஸுடைய ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். பெரிய செம்மாக போகும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த 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 இடத்த கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா தான் ஆங்கிள் இங்கே தான் மேக் பண்ணுது, ரெண்டு இதுவும் இன்டர்செக்ட் ஆகிற இடம். அப்போ எக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இதுக்கு நேராக உள்ளது எக்ஸ் பாயிண்ட் தான். 3/2 அப்படின்னா 1.5 அர்த்தம். இந்த இடம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த ஒய்க்கு நேரம் கண்டுபிடிக்கணும்ல, இது என்ன வருதுன்னு பார்க்கணும். இந்த ஒய்க்கு நேரம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 தென் சப்ஸ்டியூட்டிங் இன் அப்படின்னு போட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரில் போடுறேன். அப்போ என்ன வந்துடும்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒய் இருக்கட்டும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ இதுதான் அந்த கணக்குடைய ஒய் ஆன்சர். therefore the point of intersection அப்படின்னு எழுதி
3/2, 9/4. இதுதான் இந்த இடம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? பார்த்து முதல்ல இதை எடுத்துக்கிறோம். y = x². அதே மாதிரி அங்கிட்டு y = x - 3 whole square. குட். இப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx = x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ dy/dxன்னு போட்டு இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த பாயிண்ட்டை? 3/2, 9/4ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 2, இது எக்ஸு, இதுதான் எக்ஸு, இதுதான் என்னது ஒய். அப்போ எக்ஸுக்குள்ள வேல்யூ போட்டால் 3/2, ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சு? 3. இதுதான்மா m1 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு m2 கண்டுபிடிக்க போகிறேன். இந்த சைடு dy/dx = 2 × x - 3 whole square. இதுதான் அதோட டிஃபரன்ஷியேட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டை போட போகிறேன். dy/dx பாயிண்ட் வந்து 3/2, 9/4. ஓகே. இப்போ இதுலேயும் கவனிச்சு பாரு, 2 இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்குது? 3/2 - 3 whole square அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்? 2, 3 2s are 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அதோட 3 கழிச்சிட்டோம்னா -3/2ன்னு வந்துடும். சரிங்களா? -3/2 whole squareன்னு வந்துடும். சரி, அப்போ என்ன வந்துருச்சு? 2 × 9/4ன்னு வருது. 2 × 9/4. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன ஸ்மால் மிஸ்டேக். என்னென்னா y = x² இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த 2 வராது. இந்த மேலே ஒரு 2 போயிடும்ல, ரைட். அப்போ இந்த 2 போயிடும், மறந்துடாத. அப்போ இந்த 2 போயிடும், மறந்துடாத. அந்த 2 போயிருந்தா தம்பி, ஸ்மால் மிஸ்டேக்கு, பார்த்துக்கோ. நிதானமாக யோசிச்சுக்க. குட். இப்போ என்ன ஆகுதுன்னு பாரு, அந்த இடத்துல 2 வரக்கூடாது டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில். நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, இப்போ இது என்ன? 3 2s are 6 -3/2 அப்படின்னு வந்துடும். -3/2 அப்படின்னு வந்துடும். 2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன வந்துடும்? -3. இதாண்டாமா என்ன வந்துருச்சு? m2. சரி, ஆங்கிள் பெட்வீன் அப்படின்னா லெட் θ be the angle between. θ be the angle between the curves. அப்படின்னு எழுதிட்டு θ = tan inverse of m1 - m2 by 1 plus m1 into m2. அப்போ ஈக்குவல் டு tan inverse of m1 3 minus m2 தான் இருக்குது, -3 + 3 ஆயிரும், by 1 minus 1 plus 1 plus m1 into m2. ரைட். அடுத்து என்ன வந்துடும்? m1 into m2. அப்போ tan inverse of மேலே வந்து 6 வந்துடும், கீழே 3 3s are 9, 9னா 8 வந்துடும், -8 அடிச்சிட்டோம்னா 3 2s are 6, 4 2s are 8. அப்போ என்ன வந்துருச்சு ஆன்சரில்? tan inverse of θ = tan inverse of -3/4. அப்போ மைனஸ் வந்து மாடலஸ் வந்து போயிடுச்சுன்னா therefore θ = tan inverse of 3/4 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், தேங்க்யூ. கிளியராக பார்த்துக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஈக்குவேஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாயிண்ட்டை போட்டு m1 m2 கண்டுபிடிச்சி ஆன்சர் எடுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் 5 மார்க். தேங்க்யூ.